ஒரு பை செல் இண்டிகேட்டர் பற்றி தான். ஸோ அந்த இண்டிகேட்டரோட நேம் என்ன, செட்டிங்ஸ் என்ன, இது எப்படி யூஸ் பண்ணணும், என்ன டைம் ஃப்ரேம் நம்ம வந்து செட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணது எல்லாமே நான் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு அது ஒர்க் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த க்ரீன் கலர் இண்டிகேஷன் வந்து பை சைடுக்கு, ரெட் கலர் இண்டிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா செல் சைடுக்கு. ஸோ க்ரீன் கலர் இண்டிகேஷன் உங்களுக்கு கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கணும், ரெட் கலர் இண்டிகேஷன் இருக்கப்போ நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கணும். ஸோ இது வந்து சிம்பிளாக என்னென்னா, ஒவ்வொரு நாள் இன்ட்ராடே செஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இண்டிகேஷனுக்கு ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி உங்களுக்கு பை இண்டிகேஷன் கிடைக்குதா இல்லை செல் இண்டிகேஷன் கிடைக்குதான்னு பாருங்கள். ப்ரீவியஸ் டேயில் உங்களுக்கு வந்து ஏதாவது இண்டிகேஷன் இருந்தாலும் அது பேஸ் பண்ணி ட்ரேடுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு அந்த இன்ட்ராடே செஷனில் என்ன இண்டிகேஷன் கொடுக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி இன்னமே பெட்டராக இருக்கும். ஸோ இது ஒரு சிம்பிளான விஷயம். நீங்கள் அது வரைக்கும் எந்த ஒரு பை சைடு என்ட்ரியோ இல்லை செல் சைடு என்ட்ரியோ எதுவுமே என்ட்ரி ஆகாமல் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பை சைடு இண்டிகேஷன் கிடைக்குதா இல்லை செல் சைடு இண்டிகேஷன் கிடைக்குதா அதுக்கு வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு ஒரு பெட்டர் சான்சஸ் இருக்கும் நல்ல ப்ராஃபிட் பண்ண இன்ட்ராடேலேயே. ஸோ இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் ஃப்ரீ வெர்ஷன்லேயே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பெஸ்ட்டான ஒரு நல்ல ஒரு அக்யூரசி உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இப்போது டைம் ஃப்ரேம் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இங்கே நீங்களே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு செல்லிங் இண்டிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிப்பு, இங்கே ஒரு செல்லிங் இண்டிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், ஒரு நல்ல டிப் கிடச்சிருக்கு. ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்யூரசி வந்து நல்லா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அப்படியே சார்ட்டை செக் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதே மாதிரி பேங்க் நிஃப்டி, ஸோ ப்ரீவியஸாக போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது நல்லாவே இன்ட்ராடேக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு இண்டிகேஷன் வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெட்டர் சான்சஸ் கிடைக்கும். ப்ரீவியஸ் டேயில் இருக்கிற என்ன இண்டிகேஷன் இருக்கோ அது பேஸ் பண்ணி உடனே ட்ரேட் எடுக்காமல் அன்னைக்கு இன்ட்ராடே செஷனில் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி ஒரு இண்டிகேஷன் கிடைக்கலனா அப்படின்னா கூட நீங்கள் எந்த வித ட்ரேட் எடுக்க வேணாம். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்லேருந்து நீங்கள் வந்து தப்பிக்க கூட ஒரு நல்ல சான்சஸாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டி. ஸோ எந்த ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியல் ட்ரேடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான இது கொடுக்கும். ஏன்னா ஒரு இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா பிளைண்டாக நம்ம உடனே நம்பி ஃபுல்லாக ட்ரேட் பண்ணக்கூடாது. எந்த இண்டிகேட்டர் இருந்தாலும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா அதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். 1 or 2 வீக்ஸ்க்கோ இல்லை 1 மந்த் கூட நீங்கள் டைம் எடுத்து தாராளமாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணி நல்ல ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பண்ணுறப்போ உங்களுக்கு ரியல் ட்ரேடில் அக்யூரசி நல்லாவே இருக்கும். கொஞ்சம் கான்ஃபிடென்ஸும் உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் பயப்படாமல் ட்ரேடை வந்து எடுத்து ஹோல்ட் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இண்டெக்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மிட் கேப்பில் செக் பண்ணி பாருங்கள். டைம் ஃப்ரேம் கண்டிப்பாக 15 மினிட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ சென்செக்ஸ் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேடிங் வியூவில் டிலேடு டேட்டாவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிஃப்டி சார்ட்டை வச்சுட்டு சென்செக்ஸ் ஆப்ஷன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அது ஒன்று தான் ஒரே வழி. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோக்கர் அந்த ஆப் இருக்கும் இல்லையா, அவங்களோட சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் டேட்டா இருக்கும் சென்செக்ஸில். ஆனால் ட்ரேடிங்கோட சென்செக்ஸ் வந்து டிலே டேட்டா தான் இருக்கும். ஸோ சென்செக்ஸ் இந்த இண்டிகேட்டர் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க.
நிஃப்டி சார்ட்டை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வேணால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பை சைடாக செல் சைடான்னு பார்த்துட்டு சென்செக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிஃப்டி சார்ட்டும் சென்செக்ஸ் சார்ட்டும் சிமிலராக இருக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி சிமிலராக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் டைம் டேட்டா இருக்கும். ஆனால் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி சார்ட் வந்து ரியல் டைம் டேட்டா இருக்கும். ஆனால் சென்செக்ஸ் சார்ட் வந்து டிலே டேட்டா தான் இருக்கும். இதுவுமே நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது, நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. சென்செக்ஸ் வந்து ட்ரேடிங் சார்ட்டை ஃபாலோ பண்ணாங்க, ரொம்ப டிலேவாக இருக்கும். ஸோ நிஃப்டி வச்சுக்கலாம், நிஃப்டி வச்சு நீங்கள் சென்செக்ஸ் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த இண்டிகேட்டர் நேம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ட்ரேடிங் வியூ சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர் ஸ்டாப் போயிட்டு சர்ச்சில் மார்க்கெட் ட்ரெண்ட் லெவல்ஸ், இங்கே பாருங்கள், மார்க்கெட் ட்ரெண்ட் லெவல்ஸ் டிடெக்டர்னு இருக்கும். சரிங்களா? இதை டைப் பண்ணுங்கள். உங்கள் இண்டிகேட்டர்ஸ் போயிட்டு சர்ச்சில் இதை டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆத்தர் நேம் பார்த்துக்கோங்க, இதுதான் ஆத்தர் நேம். சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்புட்ஸில் 12, 25 கொடுத்துக்கோங்க. டிஸ்பிளே லாஸ்ட்டில் 15 கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த கலர்ஸ் உங்கள் விருப்பப்படி எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டைலில் சிக்னல் கொடுத்துக்கோங்க, லேபிள்ஸ் லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த லாஸ்ட் 2 பாக்ஸும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ செட்டிங்ஸ் எவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான செட்டிங்ஸ் தான். ஸோ இந்த செட்டிங்ஸ் கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா இந்த சேம் செட்டிங்ஸ் உங்களுக்கும் வந்து உங்களோட சார்ட்டில் டிஸ்பிளேயில் வரும். சரியா? ஸோ நம்ம வெயிட் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு கால் ஆஃப் சைடுக்கு என்ட்ரி கொடுக்குதா இல்லை புட் ஆஃப் சைடு என்ட்ரி கொடுக்குதா மட்டும் செக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான என்ட்ரிலாம் கிடைக்கும். ஸ்கேல்பிங் மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இண்டிகேட்டர். ஸோ அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இது போக நம்ம கோர்ஸோட டிஸ்கிரிப்ஷன், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கோர்ஸ் ரிலேட்டடாக தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான இன்ட்ராடே லெவல்ஸு, வீக்லி லெவல்ஸ், மந்த்லி லெவல்ஸ், இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுற கேன் மெத்தட் யூஸ் பண்ணி நான் எல்லா லெவல்ஸும் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.